அடிக்கடி சிறுத்தை கரடி கிராசிங் நடமாட்டம் இருக்கும்பாங்க. அன்னைக்கு இந்த ரோட்டை தான் இப்போ சிறுத்தை கிராஸ் ஆச்சுங்க. இங்கே அடிக்கடி கரிஞ்சிருத்து சைட்டிங் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் போகுது ரோடு? இது ரோடு உள்ள ஊர் ஒரு 6 கிலோமீட்டர் போவாங்க. ரிசார்ட்டில் வேலை பையன் கூட சொன்னா அப்படிங்க. சரி. நைட்டு 9 மணிக்கு ரிசார்ட் முன்னாடியே சிறுத்தை வந்துட்டு போச்சு. கேமராவில் பார்க்குறோம். நேர பாருங்க கருப்பு ரோட்லேயே ஓடுது பாருங்க. பெரிய சைஸ். இது பெருசு பெருசாக இப்போ நிறையா இருக்குங்க. கொம்பு பாருங்க சரியான செய்வாங்க. சரி எந்த தான் நேராக வண்டியில் தான் நிற்கிங்க. கொஞ்சம் தள்ளி கொண்டு போச்சுங்க. இந்த பக்கம் போ, இந்த பக்கம். அடிக்கடி சிறுத்தை கரடி கிராசிங் நடமாட்டம் இருக்கும்பாங்க. இது இல்லைங்களா? ஆமாம், நைட்டு வரைக்கும் வந்துட்டேன். அன்னைக்கு இந்த ரோட்டை தான் இப்போ சிறுத்தை கிராஸ் ஆச்சுங்க. சரிங்க. போர்டு போட்டுருந்தது இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க. அதை தாண்டி வந்து வீட்டில் இருந்தால் சிறுத்தை வந்ததுங்க. அதை சொன்னீங்களா? அந்த தொட்டப்பட்டிலேருந்து ரைட் எடுத்துட்டீங்களா? நீ தொட்டப்பட்ட போகலைங்க. அதுக்கு முன்னாடிங்க. தொட்டப்பட்டாக்கு முன்னாடி இங்கே அடிக்கடி கரிஞ்சிருத்து சைட்டிங் ஆகிருக்கு. ஓ சரி. நான் நைட் அப்போ வரும்போது இதுக்குள்ளே வருவேன். இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் அவ்வப்போது ஒரு முயற்சி தான். திடீர்னு இந்த ஸ்டேடி போகிறாங்க. ரோட்டு மாத்திரம் முடிச்சிட்டார் அவர். மெயின் ரோட்டில் போயிருந்தீங்கன்னா தூங்கிருப்பாரு. நம்மளுக்கு ட்ராவல் பண்ணால் தூக்கமே வராதுங்க. அது நமக்குள்ள செட் ஆகிடுச்சு. 2 நாள் ட்ராவல் பண்ணால் 2 நாள் தூங்க மாட்டேன். ஆமாம், அது பழகிடுச்சு அப்படியே. தூக்கம் வாமிட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை. வாமிட்லாம் இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஒரு டைம் கூட நடந்ததில்லை. ஆமாம், எந்த சீட்டுக்கும் வந்தால் சரி. இது எவ்வளோ தூரம் போகுது ரோடு? இது ரோடு உள்ள ஊர் ஒரு 6 கிலோமீட்டர் போவாங்க. நான் சும்மா இந்த ரிசார்ட் வரைக்கும் போய் திருப்பிடுவேன். ரிசார்ட்டில் வேலை பையன் கூட சொன்னா அப்படிங்க. சரி. நைட்டு 9 மணிக்கு ரிசார்ட் முன்னாடியே சிறுத்தை வந்துட்டு போச்சு. கேமராவில் பார்க்குறோம். நார்மல் சத்துங்களா கரைஞ்சிருக்குதா? இது சிறுத்தை நார்மல். பக்கத்தில் இந்த ஏரியா நல்லா இருக்கும். ஃபுல்லாக எஸ்டேட்டாக சைடு ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க. ஃபுல்லாக எஸ்டேட் பார்க்குறேங்க. அப்படி நல்லா மாற்றி பிரேக் போடுங்க. பவர் லாங் அடிக்க நேர பாருங்க கருப்பு அது எதோ அதுதான் இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் கட்டி வச்சுருக்காங்க இருக்குங்க. இல்லை கடை இது டீ எஸ்டேட். டீ எஸ்டேட்டு சின்டெக்ஸுங்க அது. முயல் தான் நிறைய இருக்கு இன்னைக்கு. அதான் அன்னைக்கு இந்த ரோட்டில் முயல் வந்துச்சுங்கன்னா முயலை காணுன்னு அதுதாங்க. பகலில் ரோட்டில் நல்லா பார்த்து
ரோட்லயே ஓடுது பாருங்க. கண்ணு கூசுதான் நினைக்கிறேன். ஆப்போசிட்ல கூசாதே, ஆப்போசிட்ல கண்ணு கூசாதே, நான் ரோட்லயே ஓடுது. அது முயல் எப்பவுமே அப்படிதான் மாறியே தான் வரும். உள்ள ஓடிட்டேன். இங்கே இருக்குல்ல கிட்ட ரிசார்ட்டு, ஓ சரி சரி. இங்கே தான் தங்கியிருக்கேன். ஆ. அப்புறம் ரெகுலராக வந்தால் இங்கே தான் சாப்பிடுவேன். ஓ சரி சரி. இந்த போன டைம் அப்படியே இங்கே தான் இல்லை இல்லை நம்ம நம்ம இங்கே வரல. இங்கே எவ்வளோ வருது ரூம் ரெண்ட்டு? இங்கே 3000 ரூபாங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலி 4 பேர். அதில் என்ன கொடுக்குறாங்க? அது டிஃபன் மட்டும் ஃப்ரீங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக? சாப்பிட்றதுக்கு அதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணும் வேண்டிக்கலாம். ஊட்டிலேயே நல்ல நல்ல கடை, மீடியமான பட்ஜெட்டில் நல்ல நல்ல கடையில் இருக்குதுண்ணா. ம். இந்த ஏரியா டிப் ஃபாரஸ்ட் தாங்க. அந்த சைட்லங்க. சைடு ரெகுலராக ஆகுதுங்க. ஆமாம், அந்த பக்கமும் நல்லா திக்காக தான் இருக்குங்க. உள்ளூர் பட்டை கிராப்புன்னு தெரியுது, அதெல்லாம் இறங்கவே இல்லை. இவர் நார்மலாக ஊட்டிக்குள்ள வந்தால் நீங்கள் ஹீட்டர் போட்டு விட்டுருவாங்க. நான் சொன்னேன் ஏங்க கண்ணாடியே க்ளோஸ் பண்ணிட்டு சில்னஸாவது இருக்கலாம், அதுக்கு ஹீட்ரு 4 பாயிண்டில் போட்டு ஐயோ. இதுலேயும் கூட நல்ல கேம்பிங் செட்டப் பண்ணலாம். இந்த சீட்டு பின்னாடி சீட்டை கழட்டி இந்த ஈக்கோவோட ஸ்பேஸ் இருக்குங்களா, அதோட கம்மியாக தான் இருக்கும். ஈக்கோ சைஸ் தான் இதெல்லாம். ஈக்கோ சைஸுங்க. இந்த ரோட்டு வந்து நல்லா தான் போச்சுங்க. ரைட்டாக இருக்குங்க. பெரிய சைஸ். இது பெருசு பெருசாக இப்போ நிறைய இருக்கும். கிராஸ் பண்ணி தான் போனேன்.
தலை தூக்கி பார்க்குது, அது பயந்து ஓடுதுங்க. லைட்டாக மட்டும் முன்னாடி போகும். பயப்படுதுங்க, முன்னாடி போகவும் பயப்படுது. குடியிருப்பு பகுதிகள் நிறைய ஆனதுனால இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காட்டு பகுதிகளெல்லாம் தஞ்சமானது இருக்கு. ஆமாம், என்ன மிஞ்சி போனால் அந்த நைட்டு வேணால் இந்த கரடி வேணால் கொண்டு 2 வருதுங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றுறது. அதேதான் நீங்க தூக்கி போடுறது அது. உள்ளே ஓடுறேன். இது போன முன்னாடி போனேன். அண்ணா அதுக்கு வேற வழியில் நான் போயிருந்தேன். வேறு வழி இல்லைங்க, ரோட்டில் தான் இருந்தாகணும் நினைக்கிறேன். போங்க லாக் பண்ணி போங்க. வேறு இல்லை, ரோட்டில் தான் இருந்தாகணும். வேறு எந்த வழி இல்லை, மேலே ஏறாது. இப்போ போனேன், கிட்ட போனேன். லைட்டெல்லாம் பிரைட் போடுவீங்களா? இது பிரைட் போனால் ஓடிடுங்க. ரைட்ல இருக்குல்ல. ஏய் இந்த பக்கம் போ, இந்த பக்கம் அப்படி போ. அந்த ரோட்டில் இந்த நம்ம என்ட்ரன்ஸில் வந்து அந்த இலையெல்லாம் ரோட்டில் விழுந்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த வீடியோ எடுத்தது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரோட்டில் ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு இலையாக அப்படியே விழுந்தது எல்லாமே காற்றடிச்சதில்ல, அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்லா நைட் ரிட்டர்ன் வரும்போது இதில் அதுலேயே வந்துடலாம். ஆமாம் ஆமாம், இது ஒன்றும் இல்லைங்க, சுற்றிட்டு வரணும். போகும்போது ஓகே நம்ம டைம் இருக்குது, எப்படி நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். ரிட்டர்ன் வரும்போது நம்ம நேராக போட்டு அந்த ஒரு நானும் நீங்கள் ராகுலனோட வந்தப்போ கூட்டமாக மாடு நின்றுருக்குன்னா அந்த ஏரியை தாண்டிட்டுமா? அதை தாண்டிட்டான். அதாவது இந்த வீட்டுக்கு வீடுகளுக்குள்ள தான் நின்று. போன வாரம் இதில் வரும்போது அந்த வீடு விட்டு தான் ஒரே ஒரு மாடு பார்த்தோம். சென்டர் ஒன்று பார்த்தா, அங்கே ஒன்று பார்த்தோம். முயல் பாருங்க, முயல் முயல் டீச்சரோட கேப்பில் போனாவே தெரியாது. ரோட்டில் தான் இருந்திருக்கு. அது சொன்ன மாதிரி அவர் நேராக முன்னாடி கொண்டு பண்ணி பார்த்தா ஓடிச்சு. ஒரு நியூஸ் சேனல் நம்ம நியூஸில் எடுக்கிறதுக்கு போட்டுறாங்க. நம்ம இவரோட தான் யாருங்க பாருங்க, அது எது அடிக்கடி வரும். உங்கள் ஃபிலிமில் என்னோட தெரியுது இல்லை, நியூஸில் எடுக்கிறது மேக்ஸிமம் எல்லாம் அதுதானுங்க. நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கா பார்த்தீங்களா, அதில் எது வருதோ அதை உடனே எடுத்து போய் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து.
அதான் சோசியல் மீடியா நிறைய ஆயிடுச்சுங்களா, அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சிம்பிளாக நம்ம வேலை முடியும். ஆமாம், சிம்பிளாக வேலை முடிச்சு போகுது. முதுமலை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சேனல் இருக்கு, அவங்களும் அதோட தான் பண்றாங்க. அது இன்ஸ்டாகிராமில் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, ரீபோஸ்ட் நோ ரீபோஸ்ட்னு சொல்லி போடுவாங்க. ஆமாங்க. இந்த மாதிரிலாம் போட்டு போட்டோம்னா இல்லை அப்படி சப்போஸ் எடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா? ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்படிங்களா? வேலை தான் நிறையா இருக்குது. அது கிட்ட போனீங்கன்னா அது வீடு போடி இருக்கும். அது ஓடிடுங்க, மேலே ஓடிடுச்சு. அதை பாரு, அங்கே நிற்குது, மேலே நிற்குது. தொட்ட போட்டா சொல்லிடுச்சு அந்த மாதிரி. காட்டு மல்லி. இதாக பரவாயில்லங்க. போன வாரம் 2 வாரம் பூனை பார்த்தேங்க. வித்தியாசமா வீட்டு பூனை வந்து திம்ப பெண்டில் ஒன்று இருந்தது, இங்கே பந்திப்பூர் காட்டில் ஒன்று இருந்ததுங்க. எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே சருகு மண் இருக்குண்ணா இங்கே. சருகுமானுங்க, சின்ன சைஸு. கரண்ட் லைனா ஏன்னா லைனோட இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேங்க, இல்லாமலாம் பண்ணி இப்படி பார்க்காத. அங்கே குட்டி பூனையை பார்த்துட்டு இருக்கு, சிறுத்தை நினைச்சுங்க. ஆமா 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 ஆமா, அந்த திட்டுக்கு அந்த பக்கம். நானும் சிறுத்தை தான். அது என்னமா வார வாரம் நமக்கு ஒரு பூனை மாட்டிருக்கு. இல்லை இதெல்லாம் அந்த பூனை தான் பாரு, சிறுத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், விலங்குகளோட பட்டியலில் சேர்த்து. இல்ல போன வாரம் 2 வாரங்க பூனையை பார்த்தங்க. அது நடு காட்டுக்குள்ள போடுறோம், சிறுத்தையை பார்த்து மிரண்டு நின்ற பன்றிகள். நிஜமாலும் எடுக்கிறீங்களா? போடுவேன் எல்லாம் எம்ஜிஆர் பாட்டை தான் போட்டு விடுறதா, ஏன்னா இது விஜயகாந்த். இது வாய்ஸ் அப்படியே சந்தோஷமா உள்ள போயிட்டே இருக்கு. காற்று மட்டும் நீங்கள் எப்படிங்க வாய்ஸ் ஓவர் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு மைல்டாக பேசி வச்சு ஆல்டர்னேட் பண்ணி? இப்போ நீங்கள் அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நான் இந்த ரோட்டெல்லாம் போகிறேன். இந்த ரோடெல்லாம் அவர்லாம் பல டைம் வந்துட்டாரு. அது வந்து சூப்பர் சீனியர். கரடி ஏதோ ஒன்று இருக்குன்றது காட்டு மாடு முயல் முள்ளமன்றி இருக்கும். நம்மளே இந்த ரூட்ல நைட்டெல்லாம் புதுசாங்க, பகல் எத்தனையோ டைம் சுற்றியாச்சு, ஆனால் நைட்டெல்லாம் புதுசு, மிட் நைட்லாம் வந்ததில்லை. இதான் நான் பார்க்கலாம். தாண்டிட்டான். ரெஃப்ரெஷ் ஆகிற ரூம் வந்து வாழைத்தோட்டம் தானுங்களா? அவரது ரூம் ஃபுல்லாக இருக்கலாமா? ஆள் அது நம்மளே பார்த்துட்டு இருக்காரா? இல்லை, ஆமாம். அங்கே இந்த இது மசினகுடியில் போன டைம் தங்கிறது ஒன்று இருக்குது, நல்லா இருக்கும். முன்னாடியே அந்த மெயின் ரோட்லேயே ஒன்று. அதான் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அது எங்களுக்கு இதா இருக்கும். காட்டுப்பகுதி போல. சோழா பாலம். இந்த இடத்துல சிறுத்தை அடிக்கடி சைட்டிங் ஆயிருக்கு. இதுங்கெல்லாம் நிறைய ஆயிருக்குங்க, சொல்லியிருக்காங்க. நமக்காக இல்லை, நம்மளுக்கு அதான் நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்துருக்கு. ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் நிறைய இருக்குங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து சிறுத்தை, கரடி இந்த 2 தாங்க. யானைகள் ஒன்றும் பெருசாக யானை கிடையாது. யானை குஞ்ச புனையான ஆமாம். உள்ளூர் அது வரைக்கும் அதிகபட்சம். ஆமாம். கும்பல் கொடுத்தாங்க நீங்கள். செக் பண்ணி அது எவ்வளோ இல்லை. வச்சுருக்கேன், வேலை வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு பாருங்க, நான் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம்
கரடி பார்க்கும்போது கரெக்டாக 4 மணிக்கு அது வந்து கரடி விடியலை படுத்துருவோம் அவ்வளோதான். அன்னைக்கு வந்து கேத்தரின் ஃபால்ஸ் உள்ளெல்லாம் போயிட்டுங்க. சரிங்க. வெளியே வரும்போது வெளியே வந்து மறுபடியும் உள்ள நுழைஞ்சோன்னா அந்த ஏரியாவில் கரடி 4 கரடி. காவாயிலாண்டு போயிட்டு வரலாமா? காவாயிலாண்டும் அங்கே கள்ளுக்கடையும் டூர் போனோம். நிற்காதுங்க, அது ஓடி இருக்கு. நான் ஒரு தடவை கரடிங்களா முல்லாமன்றி முள்ளமண்டி விட ரோட்டில் எவ்வளோ தூரம் ஓடுது? 2 கிலோமீட்டருக்கு வந்துச்சு. அப்படிங்களா? ரோட்லேயே போயிட்டு இருந்துச்சு. அதான் மாமரம் அந்த ரோட்டில் தான் 2 டைம் தொடர்ந்து. சரி சரி. அது கடைசி போகலைங்க. மேலே பாருங்க. ஏதோ கண்ணா, ஏதோ கண்ணு மாதிரி தெரியுது. மரநாயா? ஆமாம்மா, அது என்ன அது திருப்பியே தெரியுதுங்க. அது இல்லைங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அது நகருது. ஆமாம், நகரில் அது அங்கே தான் இருக்குது. இங்கேயும் வந்து தெரியுது. அதான் இது அதுதான் ஏதோ ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதாங்க ரிஃப்ளெக்ஷன் தான். அது ரிஃப்ளெக்ஷன் தான். விழுந்துருச்சு ஆஞ்சி. ஆமாம் ஆமாம். ஏன்னா விளங்காத அந்த லைட் பட்டோன்னா நகரு நகரு சொல்ல மாட்டேங்க. மூவ் ஆகுங்க, அப்படியே இருக்குதுங்க. இங்கே பாருங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்தியன்காரன்னு, சில பேர் சொல்கிறாங்க ஆமாம் அப்போ இந்தியன்காரன் நிறைய பேர் பைசன் தான் சொல்கிறாங்க. ரொம்ப பாருங்க சரியான தூவாங்க. ரொம்ப பாருங்க சரியான தூக்கு. எந்த தான் நேராக வண்டியில் தான் இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிருங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, ரைட்டில் கொஞ்சம் தள்ளி போய் எந்த தான் நேராக வண்டியில் தான் இருக்குது. எந்திரிச்சா ஓகே, எந்திரிச்சா நேரம்
நேரம் வண்டியில் இருக்குங்க. மேலேயும் ஏற முடியாது, மேலே ஃபுல்லாக பாறை. ரோட்டோட ஓரத்துலேயே இருக்கு எல்லாம் முடியாது. பார்க்கவே ரொம்ப பெருசுங்க. நல்ல வயசு. கொம்பு சைஸ் பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாகுபலியில் இருக்க மாதிரி இருக்குது. சிட்டியில் இருக்கவங்களாம் இவ்வளோ பெருசில் பார்த்துக்க மாட்டாங்க. காட்டு பண்ணியே பார்த்தேன். இல்லை இவ்வளோ பெருசாக உருவத்தை பார்க்குறது நம்மளே ரேரு. நல்ல பெரிய சைஸ். நல்ல வயசானது. நல்ல வயசு. இதே கொஞ்சம் இள வயசாக இருந்தால் எந்திரிச்சிருக்கும். எந்திரிச்சிருக்கும். அது அந்த கொம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. நல்ல பெருசு. இல்லை பார்வையாக அப்படிதான் பார்க்கணும். அது முறைக்காது, மிரண்ட மாதிரி பண்ணும். அதாவது ஆயிடுச்சுன்னா சஃபாரிக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்குறாங்க? முதுமலை சஃபாரிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? சஃபாரி 450 ரூபா. முதுமலை கரெக்டாக இல்லை. பந்திப்பூர் வேணால் போனால் அது 650. முதுமலை கரெக்டாக இல்லைங்க. 450 ரூபா வேர்டுக்கு. ஆமாம். ஜீப்புக்கெல்லாம் 7000 ரூபா. ஜீப் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் முதுமலை கூட பந்திப்பூரில் வந்து நிறைய சைக்கிள் கிடைக்குதுங்க, நல்லா கிடைக்குது. அந்த சைடு சஃபாரி போகிறதுக்கு ரோட்லேயே ரெண்டு நாள் அடிச்சிடலாம். ஆமாம் ஆமாம், ரோட்லேயே தான் இருக்குது. உள்ளே போனாலும் அதே எண்ணெய் தான் கிடைக்குதுங்க. ரொம்ப ரேராக டைகர் கிடைக்குது. டைகர் பந்திப்பூரில் டைகர் ஓரளவுக்கு பந்திப்பூர் ஓரளவு கிடைக்குதுங்க. ஒரு நாள் ஒரு சிப்பில் டைகர். ஆமாம், எப்போ இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஒரு டைமாவது கிடச்சிருங்க பந்திப்பூரில். காலையில் வந்து 6 to 9 எனக்கு டைமு.
பார்த்துக்கும் போது சொல்லுவாங்களா அரண்டவங்க இன்னைக்கு 2 இதில் பேய்ங்கிற மாதிரி நமக்கு எது பார்த்தாலும் அப்படி தான் தெரியுங்க. இந்த ரோட்ல ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி பெரிய பெரிய சைஸான மாடு அவன் 2 இருக்கு இப்போ காணும். இப்போ 2-3 ட்ரிப்லேயே பார்த்தா காணுங்க. அந்த மாடை வந்து நான் சரி. கறிக்கடைக்கு வந்து வித்துருக்காங்க. ஓ ஓ ஓ அதை வந்து இங்க இருக்கிற ஒரு பெரிய எஸ்டேட் அதிபர் வந்து பார்த்துட்டு சரிங்க. இவன் நல்ல மாட்டை எதுக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஆ ஆ 10 மாடை 5 மாடை வாங்கிட்டு வந்து அப்படியே விட்டாரு காட்டி. ஓ ஓ அது நல்ல ஃபேமஸ்ங்க. ஓ 2 மாடு மட்டும் தான் இங்கே இருந்ததுங்க. சரிங்க. அந்த 2 மாடையும் காணும் இப்போ. அது 2மே கொஞ்சம் வயசு ரொம்ப ஆழமாக தான் இருந்தது. ம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிம்பல் போட்டோம்னா இது ஃப்ரேம் வந்து காட்டுதுங்களா மார்க்? இல்லை அது நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளு கரெக்டாக ஸ்டெபிளைஸ் ஆகும். நேரம் இருக்கா? வந்து கொஞ்சம் வந்து திரும்பதுனால ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டெபிளைஸ் ஆகும். இப்போ ஒரு டான்ஸ் கேம் மேலே மாட்டிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல பிக்சர் அடிக்கிற மாதிரி ஏதாவது இன்ஸ்டாலேயோ இல்லை டிஜேலேயோ கேமரா இருக்குங்களா? இன்ஸ்டாவில் வந்து இப்போ நம்ம 360 Go 3ன்னு சொல்லிட்டு அது பாருங்க, அந்த கேமராக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஆனால் அது எப்படி ஸ்டெபிலிட்டியாக காட்டுது பாருங்க. அதான் பாருங்க காட்டு. சூப்பராக அதை நல்லா காமிக்குது. அது ஒரு சேக்கே இல்லாமல் இருக்கு. ஆமாம் ஆமாம். அந்த கேமராவை கையில் எடுத்து நடந்து